அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம். அதை யாராலும் நம்மிடமிருந்து தட்டி பறிக்க முடியாது இல்லையா? எந்நிலையிலும் என்ன நடந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம் இருந்தோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். அதனால் இந்த நாளும் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று ஒவ்வொரு நாளையும் நாம் நினைத்தோம் என்றால் அதுவே நமக்கு ஒரு நிறைவு தானே. இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொலைசேர்க்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 3, இறைவார்த்தை 12 14 முடிய. நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு செய்யும். பிரைஸ் தி லார்ட். என்னென்ற பாருங்கள், நாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாம், இறை மக்களாம் இல்லையா? அப்போ அதற்குரியது எப்படி இருக்கணும்னா பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குமானால், தாழ்ச்சி இது எல்லாமே, விட்டு கொடுக்குற தன்மை இது எல்லாமே நம்மிடம் இருக்கும் என்றால் நாம் அவரையே சார்ந்து வாழ்கிறோம். இது எல்லாமே நமக்கு ஒரு அணிகலன்கள் போல். அப்படி இருந்தால் தான் நாம் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ள முடியும். யார் என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னிக்கிற தன்மையை கொடுக்க நம்மளால் முடியும். நாம் ஒருவரை மன்னித்தால் தானே நம்மளை இறைவன் மன்னிப்பார் இல்லையா? நாம் ஒருவரை மன்னிக்காமல் இருந்துவிட்டு நாம் செய்த குற்றங்களை அவரிடம் மன்னிப்பு கேட்டால் நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. எதில் நிறைவு உண்டு? மன்னிப்பதில் நிறைவு உண்டு. பிறர் செய்வதை ஏற்றுக்கொள்வதில் நிறைவு உண்டு. அவர்கள் என்ன குற்றம் புரிந்திருந்தாலும் அதை சுட்டி காட்டி அதை திருத்துவதில் ஒரு நிறைவு உண்டு இல்லையா? அதனால தான் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். இதுதான் எல்லாத்துக்கும் மேலான அன்பு அப்படின்னு சொல்கிறார். அதுவே இவ அனைத்தும் பிணைத்து நிறைவு செய்யும் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறது எதுவுமே தப்பாது இல்லையா? நம்மகிட்ட இருக்கிறது முதலானது என்னது? அன்பு தான் இருக்கணும். ஆனால் இப்போ நாம் இருக்கிறது என்ன எதிர்பார்க்குறோம்? பிறர் நமக்கு செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? அப்போ பிறர் நமக்கு செய்யதை எதிர்பார்க்கும் போது நாம் பிறருக்கு என்ன செய்கின்றோம்? பிறர் நமக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம பிறருக்கு செய்யணுமா இல்லையா? செய்யணும்ல. அப்போ அப்படி செய்யும்போது தான் நமக்கு ஒரு நிறைவு இருக்கும். நாம் செய்யாமல் எப்போவுமே பெற்றுக்கொள்ளும்படி பெற்றுக்கொண்டது அனைத்தையும் நிறைவில்லாமல் இருக்கும்போது நம்ம வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. சில பேருக்கு என்ன கொடுத்தாலும் காணாது தெரியுமா? இன்னும் தரமாட்டாங்களான்னு நினைப்பாங்க. அது ஓட்ட பாத்திரம், நிறைவில்லாத பாத்திரம். சில பேருக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் போதும், ஆண்டவரே எனக்கு இந்த பங்கை தந்ததுக்கு கோடான கோடி நன்றிம்பாங்க. அது நிறைவுள்ள பாத்திரம். எப்படி கண்டுகொள்ள முடியும்? அவங்களுடைய முகமலர்ச்சி நமக்கு காட்டி கொடுக்கும். பெற்றுக்கொள்ளும் போது அவங்க படுகின்ற மலர்ச்சி, முகமலர்ச்சி, அதில் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு நிறைவு. அதுதான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியை தருகிறது. அப்போ எல்லாம் வல்லவர் நமக்கு என்ன சொல்ல வாராரு? நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட நீங்கள் கொடுக்க பழகுங்கள் சொல்கிறாரா இல்லையா? அப்போ நாம் கொடுக்க பழகணும். அப்படி கொடுக்க பழகும்போது தான் எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்படி அந்த நிறைவு தான் நிறைவான ஆசிரியையும் தரும் நமக்கு. அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் பொறுத்து, ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக அமையும் இல்லையா? அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் பிறரை மன்னித்தும் விட்டு கொடுத்தும் பொறுமையாக நடக்கும்போது நீர் எங்களோடு இணைந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அதனால் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்லவரே, பிரஷ்னேகத்தோடு நாங்கள் வாழ்வதற்குண்டான ஆற்றலை நீர் எங்களுக்கு தர வேண்டும். இதுகால் வரைக்கும் எங்களை நீர் வழிநடத்தினீர் ஆண்டவரே. இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.